ஹலோ டீச்சர்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல சைக்காலஜிக்கும் மேக்ஸ்க்கு வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு மேக்ஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம். எல்லாரும் சார் எங்களுக்கு பைலிங்குலா கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்க. இங்கிலீஷ்ல வேணும்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அதனால நம்ம இனிமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பைலிங்குலா கொண்டு போறோம். பாருங்க, ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க. இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலயுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ தமிழ் மீடியமா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே யூஸ் ஆகும். ஓகே டீச்சர்ஸ், மேக்ஸுக்கு நீங்க இனிமே எந்த மெட்டீரியலும் தேட வேண்டாம். நம்ம ஒரு சேனல் போதும். வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. கொடுக்குற சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க 30 அடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The radius and the area of a sector is 14 cm and 123 1/5 cm square. Then the central angle of the sector. நல்லா கவனிங்க. ரேடியஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது ரேடியஸ். இப்ப ரேடியஸ் 14 cm. ஓகேவா? அடுத்து ஏரியாவே 123 1/5 cm square. Then the central angle of the sector. Central angle அப்படின்னா தீட்டா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? தமிழ்ல ஒரு வட்ட கோண பகுதியின் ஆரம் மற்றும் பரப்பளவு முறையே. அப்ப ஆரம் கொடுத்திருக்காங்க, பரப்பளவு கொடுத்திருக்காங்க. ஆரம் எவ்வளவு? 14 சென்டிமீட்டர். பரப்பளவு எவ்வளவு? 123 1/5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எனில் அதன் மைய கோணத்தை கண்டுபிடிக்க. மைய கோணம்னா எவ்வளவு? தீட்டா. சரிங்களா? சோ இவ்வளவுதான் கொடுத்திருக்குது. ஆன்சர் இங்க அப்படியே அழகா கொடுத்திருக்கேன் பாருங்க. பாயிண்ட்ஸா கொடுத்திருக்கேன் பாருங்க. நம்ம மெட்டீரியல் இப்படிதான் இருக்கும். பாயிண்ட்ஸா இருக்கும். மெட்டீரியல் உங்களுக்கு இன்னும் ஒரு 1 வீக்ல ரெடி ஆயிரும் டீச்சர்ஸ். மே 1 புக் உங்க கையில இருக்கும். சரிங்களா? சோ உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா 9585992871 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே டீச்சர்ஸ், இது போக நம்மகிட்ட சைக்காலஜிக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. வாங்காதவங்களுக்காக சொல்றேன். சைக்காலஜிக்கு இந்த மெட்டீரியல் இருக்கு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்ப்ளீட்டா 2012 இருந்து லாஸ்டா நடந்தது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் பிளஸ் எக்ஸாமுக்கு எந்த கொஸ்டின்லாம் வருமோ எக்ஸ்பெக்டட் பாயிண்ட்ஸ். சரிங்களா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸையும் தொகுத்து இந்த ஒரே புக்ல கொடுத்துருக்கோம். இந்த புக் வேணாலும் சேம் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்ப ஆன்சர் பாருங்க. என்னென்ன கொடுத்திருந்தாங்க? ரேடியஸ் கொடுத்திருக்காங்களா? 14 சென்டிமீட்டர். அடுத்து பரப்பளவு கொடுத்திருந்தாங்க 123 1/5 கொடுத்திருந்தாங்க. நல்லா கவனிங்க. ஆரம் 14 சென்டிமீட்டர், பரப்பளவு 123 1/5 சென்டிமீட்டர் கொடுத்திருந்தாங்க. அதான் நான் எழுதியிருக்கேன். இப்ப இதை நான் மாத்தணும். இது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு, கலப்பு பின்னத்துல இருக்கு. இதை நான் மாத்தணும். இது ரெண்டையும் பெருக்குங்க. பெருக்குனீங்கன்னா 615 வரும். அடுத்து இந்த ஒரு 1 இருக்கு இல்லையா, அந்த ஒரு 1 அதோட கூட்டிக்குங்க. அப்ப எவ்வளவு வரும்? 615 + 1 616. அப்ப 616 போட்டுட்டு கீழே எந்த நம்பர் வகுக்குதோ அந்த நம்பரை போட்டுக்கணும். டீச்சர்ஸ், மைய கோண அளவு நம்ம கண்டுபிடிக்கணும். தீட்டா கண்டுபிடிக்கணும் இல்லையா? நமக்கு பரப்பளவு கொடுத்திருக்காங்க. அப்ப பரப்பளவுக்கான ஃபார்முலா இது. A = θ/360 × πr². இந்த ஃபார்முலால நம்ம ஆரையும் ஏவையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிரும். பாருங்க, ஏ எவ்வளவு? ஏரியா அப்ப மாத்தி வச்சிருக்கோம் இல்லையா, அதை எழுதிக்கங்க. அடுத்து தீட்டா அப்படியே போட்டுக்கிட்டேன். 360 அப்படியே போட்டுருங்க. அடுத்து பை அப்படின்னா 22/7. பைக்கு இன்னொரு வேல்யூ இருக்கு. பைக்கு 2 வேல்யூ சொல்லுவோம். 22/7 சொல்லுவோம், 3.14 சொல்லுவோம். இங்க டெசிமல் எடுக்காதீங்க, வேண்டாம். ஃபிராக்ஷன் தான் எடுக்கணும். ஓகே டீச்சர்ஸ், 22/7 எடுத்துக்கோங்க. அப்ப இந்த பைக்கு பதிலா 22/7 போட்டேன். ஆர் ஸ்கொயர்டு இருக்கு. ஆரம் எவ்வளவு? 14 சென்டிமீட்டர். இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 டைம்ஸ் போட்டுக்கோங்க. 2 தடவை போட்டுக்கோங்க. எனக்கு மைய கோணம் தானே கேட்டாங்க, தீட்டா தான் கேட்டாங்க. கேள்வி அதுதான். அப்ப நான் அந்த தீட்டாவை மட்டும் வச்சுக்கிருவேன். மீதி இருக்கு இல்லையா, இதை ஃபுல்லா அங்கிட்டு கொண்டு வந்துருங்க. இப்ப இந்த தீட்டாவை மட்டும் எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு இது அப்படியே தான் இருக்கு. 616/5 616/5 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மீதி இருக்குல்ல, இது எல்லாத்தையும் நான் இங்கிட்டு கொண்டு வர்றேன். அப்ப இந்த 360 கீழே இருக்கு. சரிங்களா? டினாமினேட்டர்ல இருக்கிறது இங்கிட்டு வரப்ப நேரம் நியூமரேட்டருக்கு போயிடும். அதே மாதிரி இங்க டினாமினேட்டர்ல இருக்கிறது இங்கிட்டு வரப்ப நியூமரேட்டருக்கு வந்துடும். சரியா? இங்க கீழே இருக்கிறத இங்கிட்டு மாத்துறப்ப மேல எழுதிக்கிறணும். இவ்வளவுதான், சிம்பிள். அதே மாதிரி மேல இருக்கிறது இங்கிட்டு வர்றப்ப கீழே வந்துடும். ஓகே டீச்சர்ஸ், இந்த சிம்பிள் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இதை கேன்சல் பண்ணுங்க, ஆன்சர் வந்துடும். ஓகே டீச்சர்ஸ், 7 அடிப்போமா? 1 7 7 14. அதே மாதிரி இங்க 5 அடிப்போமா? 5 360 அடிங்க. 3ல 5 போகாது, 36 எடுங்க. 7 5 35. மிச்சம் 1 0க்கு முன்னாடி போட்டா 10. 2 10ன்னு வந்துடும். அதே மாதிரி இங்க 22 இதே அடிப்போமா? 11வது வாய்ப்பாட்டில் அடிக்கலாம். இதை 2 11 22. இதை அடிங்க. 61 61ல எத்தனை 11 வரும்? 5 11 வருமா? 5 11 55.
மிச்சம் 6 இருக்கும். அந்த 6 அந்த 6க்கு முன்னாடி போட்டா 66. திரும்ப 6 11னா 66ன்னு வரும். ஓகே டீச்சர்ஸ், கேன்சல் பண்ண தெரியணும். மேலே கீழையும் ஒரே நம்பரால கேன்சல் பண்ணணும். வேற எதை அடிக்கலாம் பாருங்க. திரும்ப இந்த இதையும் அடிப்போமா? 32 6 மிச்சம் 1 இங்க போட்டா 12 6 12 2ஆல அடிச்சிட்டேன். திரும்ப இந்த இதை 2ஆல அடிக்கலாம். 36ல பாதி 2 அளவு பாதி எவ்வளவு 18. சரிங்களா? வேற என்ன இருக்கு? கீழே இந்த 14 இருக்கு. 14 டைரக்டா அடிப்போமா? 4 14 எவ்வளவு வரும்? 56ன்னு வருமா? பாருங்க, 14 4ஆல பெருக்குங்க. 4 ஆரம்பிச்ச 1 ஒரு நாள் 4 4 1 5 56. அப்ப 14 4 டைம் அடிச்சோம்னா 56ன்னு வந்துரும். இப்ப மீதி என்ன இருக்கு? கீழே எல்லாமே அடிச்சாச்சு. மேல 4 இருக்கு, 18 இருக்கு. இப்ப 4 இன்டு 18 72. அப்ப தீட்டாவுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 72ன்னு கிடைக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The difference between 8th term and 7th term in the Lucas sequence. Teachers, ரெண்டு முக்கியம். லூகாஸ் சீக்வன்ஸ் முக்கியம், ஃபிபோனாச்சி சீக்வன்ஸ் முக்கியம். இந்த ரெண்டு சீக்வன்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல என்ன ஒரு பியூட்டினா, இந்த ரெண்டு கொஸ்டினுமே இந்த ஒரே இயர்ல கேட்டிருக்காங்க. அதுதான் இது ரெண்டுமே அதான் சொல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சீங்கனாலே போதும், ஓரளவுக்கு ஃபுல்லா கவர் ஆயிரும். ஓகே டீச்சர்ஸ், அது போக எந்த பாயிண்ட்ல விடுபட்டிருக்கோ அதையும் சேர்த்து உங்களுக்கு ஒரே மெட்டீரியலாவே கொடுத்துருக்கேன். ஸோ டோன்ட் வரி, நம்ம சேனலை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா மேக்ஸ்ல 30க்கு 30 நீங்க போடலாம். கொஞ்சம் எஃபோர்ட் மட்டும் போட்டீங்கன்னா 30க்கு 30 குறைஞ்சது உங்களால 25வது எடுத்துட முடியும். அதுக்கு நான் கேரண்டி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. லூகாஸ் தொடரின் 8வது மற்றும் 7வது உறுப்பிற்கு இடையேயான வேறுபாடு தமிழ்ல கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இங்கிலீஷ்ல லூகாஸ் சீக்வன்ஸ், தமிழ்ல லூகாஸ் தொடர். இதுல 8வது உறுப்பு 7வது உறுப்புக்கான வேறுபாடு. வேறுபாடுன்னு என்னது? வித்தியாசம், டிஃபரன்ஸ். மைனஸ் கேட்கறாங்க, எவ்வளவுன்னு விளக்கம் கொடுத்திருக்கேன் பாருங்க. லூகாஸ் சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும். 2 1 ஆரம்பிங்க. உங்களுக்கு லூகாஸ் சீக்வன்ஸ்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 2 திருப்பி போடணும், ரிவர்ஸ்ல போடணும். 2, 1 ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி, எவ்வளவு வேணாலும் எழுதலாம். இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 2 1 3 அவ்வளவுதான். அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணி அடுத்து எழுதுங்க. 3 1 4. அடுத்து இந்த இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 3 4 7. அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 11. அடுத்து இது ரெண்டையும் கூட்டினோம்னா 18. ஸோ இதே மாதிரி முன்னாடி இருக்க நம்பரை கூட்டி 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 எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ எவ்வளவு வேணாலும் எழுதலாம். அதுதான் லூகாஸ் தொடர். டீச்சர்ஸ் நல்லா கவனிங்க. லூகாஸ் அப்படின்னா 2,1ல ஸ்டார்ட் பண்ணணும். இதை கூட்டி கூட்டி எழுதணும். அப்படியே முன்னாடி இருக்க நம்பரோட கூட்டி கூட்டி எழுதணும். 2 1 3, 3 4 7, 4 7 11. அடுத்து 7 11 18, 11 18 29, 18 29 கூட்டினா 47. அப்புறம் 29 47 கூட்டினா 76ன்னு வந்துடும். அப்புறம் இது ரெண்டையும் கூட்டி இப்படி எழுதிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். முன்னாடி இருக்க நம்பரோட கூட்டி கூட்டி எழுதணும். ஓகேவா? இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டாங்க? லூகாஸ் தொடர் கண்டு எழுதிட்டோம். உங்களுக்கு 8th டேர்மும் 7th டேர்மும் கேட்டிருக்காங்க. அதனால ஒரு 9 டேர்ம் இல்லைன்னா 8 டேர்ம் வர்றது மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10 டேர்ம் வர மாதிரி நான் எழுதியிருக்கேன். ஸோ இதுல 8th டேர்ம் எதுன்னு கண்டுபிடிங்க. எது? இதானே 8வது. இது எத்தனாவது டேர்மு? 7வது டேர்மு. இது 8வது டேர்மு. இது 7, இது 8. இதுக்கான டிஃபரன்ஸ் தான் கேட்டாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன், இதுக்கான வேறுபாடு கேட்டாங்க. அப்ப இது ரெண்டையும் கழிச்சிருங்க. 29 18 கழிச்சிருங்க. சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு ஆன்சர் என்னது? 11. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பி 11ன்னு வரும். ஓகே டீச்சர்ஸ், ரொம்ப சிம்பிளா இருக்கும். ப்ரீவியஸ் கொஸ்டினை சால்வ் பண்ணாலே நீங்க சூப்பர் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். பிளஸ் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். சார் இவ்வளவுதானா, ஈஸியா இருக்கு அப்படின்னு உங்களை அறியாம ஒரு கான்ஃபிடென்ட் வரும். படிக்கிறதுக்கு பயப்பட மாட்டோம். அதுவும் சயின்ஸ் டீச்சர்ஸ்லாம் நம்ம 10th முடிச்சதுதான் மேக்ஸ். அதுக்கப்புறம் மேக்ஸ் பார்த்துருக்கவே மாட்டோம் இல்லையா? ஸோ நம்மளாம் படிக்கணும்னா உங்களுக்கு இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. If two sides of a triangle are 3 cm and 4 cm, then the third side is. ஒரு முக்கோணத்தோட 2 பக்கங்கள் நீளங்கள் 3 cm மற்றும் 4 cm எனில் அதன் மூன்றாவது பக்கம் என்ன? முக்கோணத்துக்கு எத்தனை பக்கம்? 3 பக்கம். 2 பக்கம் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் 3வது பக்கம் என்னன்னு கேட்கிறாங்க. ஓகே டீச்சர்ஸ், இதுக்கு என்ன ரூல் அப்படின்னா, ஒரு முக்கோணத்துல 2 பக்கத்தோட கூடுதல் எப்பயுமே 3வது பக்கத்தை விட அதிகமா இருக்கும். ஒண்ணுல முக்கோணத்துக்கு எத்தனை பக்கம்? 3 பக்கம். இதை ஏன்னு வச்சுக்கிறோம், அதை பின்னு வச்சுக்கிறோம், அதை சின்னு வச்சுக்கிறோம். எந்த 2 பக்கத்தை கூட்டினாலும் சரி, 3 எடுத்துக்கிறோமே, ஏதாவது 2 பக்கத்தை எடுத்து கூட்டணும்னா அந்த 3வது பக்கத்தை விட கூட்டுற வேல்யூ என்னவா இருக்கணும்? பெருசா இருக்கணும். அப்படிதானே? 2 நம்பரை கூட்டுறோம்னா அந்த நம்பர் என்ன ஆயிரும்? பெருசாயிரும். அப்ப இந்த 3வது பக்கத்தை விட அந்த கூட்டக்கூடிய வேல்யூ பெருசா இருக்கணும். இதுதான் ரூல். ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்களின் கூடுதல் எப்போதும் 3வது பக்கத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும்.
இப்ப நமக்கு ரெண்டு பக்கம் இருக்கு, ஒன்னு 3, இன்னொரு 4 சென்டிமீட்டர். இது ரெண்டையும் நான் இங்க கொடுத்துருக்க ஆப்ஷனோட செக் பண்ணி பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கோங்க, 1 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. நமக்கு ரூல் என்ன சொன்னேன், முக்கோணத்துல ஏதாவது ரெண்டு பக்கத்தை கூட்டினா அந்த மதிப்பு இந்த மூணாவது பக்கத்தை விட அதிகமா வரணும், அதுதானே நமக்கு ரூல். இப்ப இது ரெண்டையும் கூட்டி பாருங்க, 4 3 7, ஒன்னை விட பெருசா வருதா, பெருசா வருது, அப்ப இது கரெக்ட். அடுத்து இது ரெண்டையும் கூட்டுங்க, 4 1 5, அப்ப இந்த 3 பெருசா வருதா, வருது, ஓகே. அடுத்து இது ரெண்டையும் கூட்டுங்க, 3 1 4, இந்த 4 விட பெருசா தானே வந்திருக்கணும், ஆனா 4க்கு ஈக்குவல்ட்டா வருது, ரெண்டு சமமா வருது, அப்ப இது மூணாவது சைடா இருக்காது. ஓகே டீச்சர்ஸ், ரெண்டு சைடை கூட்டணும்னா மூணாவது சைடை விட அதிகமா இருக்கணும், அதுதான் நமக்கு ரூல். இப்ப அடுத்தது செக் பண்ணுங்களேன், 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் இருக்கு. இப்ப நான் அந்த 5 எடுத்துக்கிறேன், 5. இப்ப இது ரெண்டையும் கூட்டின அளவு 7, அப்ப 5 விட பெருசா தானே இருக்கு, ஓகே இது கரெக்ட். அடுத்து இது ரெண்டையும் கூட்டுங்க, 5 4 9, 3 விட பெருசா தானே இருக்கு, இதுவும் கரெக்ட். இப்ப இது ரெண்டையும் கூட்டுங்க, 5 3 8, இந்த 4 விட பெருசா இருக்கா கூட்டுற நம்பர், அப்ப இதுவும் கரெக்ட். அப்ப நம்ம மாத்தி மாத்தி கூட்டி பார்க்கணும், மூணையும் மாத்தி மாத்தி கூட்டி பார்க்கணும், இந்த ரூல் கரெக்டா வந்துருச்சு. அப்ப ஆன்சர் நமக்கு 5 சென்டிமீட்டர் தான். நான் கொடுத்துருக்கேன்னா ஆன்சர் 5 சென்டிமீட்டர். மீதி இருக்கிறதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஆன்சர் வந்துருச்சு. எக்ஸாம்ல அப்படித்தான் நம்ம வேகமா போட்டு போயிடணும். பட் ஏன் வரலைன்னு நான் இங்க சொல்லிடுறேன் உங்களுக்கு. இங்க 3 4 இந்த 15 செக் பண்ணுங்க. இப்ப இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 7 7 தானே, இதை விட பெருசா தானே வந்திருக்கணும், கூட்டுற வேல்யூ இதை விட பெருசா தானே வந்திருக்கணும், ஆனா சின்னதா வருதா, அப்ப இது வராது. ஓகே டீச்சர்ஸ், அதே மாதிரி இங்க பாருங்க, 3 4 எடுத்துக்கோங்க, இந்த 7 செக் பண்ணுங்க, இது ரெண்டையும் கூட்டுங்க, 3 4 7, இதை விட பெருசா வருது, இல்ல சமமா வருது, அப்ப இதுவும் வராது. ஸோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு பக்கத்தை கூட்டுனா அந்த மூணாவது பக்கத்தை விட அதிகமா வரணும். ஓகே டீச்சர்ஸ், சமமா வந்தாலோ இல்ல கம்மியா வந்தாலோ அது வராது. மூணுக்குமே பார்க்கணும், இது ரெண்டையும் செக் பண்ணணும், இது ரெண்டையும் செக் பண்ணணும், திரும்ப இது ரெண்டையும் செக் பண்ணணும், ஏதாவது ஒன்னு செக் பண்ணிட்டு சரின்னு சொல்லிடக்கூடாது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வாட் இஸ் த யூனிட் டிஜிட் ஆஃப் 243 பவர் 17? 243 அடுக்கு 17 ஒன்றாம் இலக்க எண் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா, யூனிட் பிளேஸ் கேக்குறாங்க, யூனிட் டிஜிட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இந்த நம்பரை பாருங்க, இதுல இந்த லாஸ்ட் யூனிட் டிஜிட் தானே கேட்டாங்க, அந்த நம்பரை எடுத்துக்கோங்க. படிமானத்தின் கடைசி இலக்கம் எவ்வளவு, 3ன்னு எழுதியிருக்கேன். இப்ப இந்த 3க்கு பவர் சைக்கிள் பார்க்கணும், அடுக்கு சுழற்சி தமிழ்ல. அப்படின்னா என்ன சார்னா, அடுக்குல பவர்ல 1 2 3 4ன்னு நம்பர் கொடுத்துட்டு போகணும். இப்ப 3 பவர் 1 எவ்வளவு, 3. அடுத்து 3 பவர் 2 9. எப்படி 3 பவர் 2னா 3 இன்ட்டு 3ன்னு அர்த்தம், 3 9. அடுத்து 3 கியூப் 27, 3 பவர் 4 81ன்னு வந்துடும். ஓகே டீச்சர்ஸ், இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப யூனிட் டிஜிட் பாருங்களேன், 3 9 7 1 இதான வருது, இந்த 4 தான் வரும். திரும்ப 3 பவர் 5 போட்டீங்கன்னா அதோட யூனிட் டிஜிட் 3ன்னு தான் வரும். சரிங்களா, அதனாலதான் இதை பவர் சைக்கிள்னு சொல்றோம், அடுக்கு சுழற்சின்னு சொல்றோம். திரும்ப வந்த நம்பரே தான் வரும். 3 பவர் 5 போட்டீங்கன்னா அதோட யூனிட் டிஜிட் என்ன வரும், திரும்ப 3 தான் வரும். 3 பவர் 6 போட்டோம்னா அதோட யூனிட் டிஜிட் 9 தான் வரும். ஸோ இந்த ஆர்டர் தான் திரும்ப வந்து நிற்கும். ஸோ அதான் எழுதியிருக்கேன், மீண்டும் 3 9 7 1 என வரும். அப்ப சுழற்சி முறை நமக்கு மொத்தம் எத்தனை இருக்கு, சுழற்சி முறை எத்தனை அப்படின்னா 4 இருக்கு. 1 2 3 4 பவர்ல அதிகபட்சம் 4 தானே போட்டோம், அப்ப சுழற்சி முறை 4 வருது. அப்ப நமக்கு இங்க அடுக்கு என்ன கொடுத்திருக்காங்களோ, பவர் என்ன கொடுத்திருக்காங்களோ அதை இந்த 4ஆல டிவைட் பண்ணி மீதி என்ன வருதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த பவர் என்ன 17, 17 4ஆல டிவைட் பண்ணுங்க, 4 அங்க 16 வரும், மீதி என்ன வரும், ஒரு 1 வரும். ஓகே டீச்சர்ஸ், இப்ப அந்த மீதி 1 வருது இல்லையா, அந்த 1ஐயும் இந்த 3 இருக்குல்ல நமக்கு கிடைச்சிச்சு இல்லையா, 3 இலக்கம் லாஸ்ட், ஏன்னா யூனிட் டிஜிட் தானே கேட்கறாங்க, ஒன்றாம் இலக்கம் தானே கேட்கறாங்க, அப்ப இந்த ஒன்றாம் இலக்கம் 3 அதுக்கு பவர் போட்டு பார்க்கணும். உங்களுக்கு கிடைச்ச மீதிய இந்த யூனிட் டிஜிட்ல பவர்ல போடுங்க, என்ன வரும், 3 பவர் 1 3 வருமா. ஸோ இதுதான் ஆன்சர், விடை 3. ஸோ அதனால உங்களுக்கு அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டிருக்கேன் பாருங்க, 5 ஸ்டெப்பா கொடுத்துருப்பேன். ஸ்டெப் 1 அடிமானத்தோட கடைசி டிஜிட் எடுத்துக்கோங்க. அடுத்து அடுக்கு சுழற்சி கண்டுபிடிங்க, பவர் சைக்கிள் பாருங்க, அப்படின்னா அர்த்தம் அடுக்குல 1 2 3 4ன்னு போடணும். அதாவது யூனிட் டிஜிட் எப்போ வந்ததே திரும்ப வருது அப்படின்னு பார்க்க போறோம், அதுக்கு தான் அடுக்கு சுழற்சி. 3 பவர் 1 3 பவர் 2 3 பவர் 3 3 பவர் 4. இப்போ இதுல 3 வருது, இதுல 9 வருது, இதுல யூனிட் டிஜிட் என்ன வருது, 7 வருது, இதுல யூனிட் டிஜிட் 1 வருது. அப்ப திரும்ப 3 பவர் 5 போட்டீங்கன்னா அங்க வந்து யூனிட் டிஜிட் என்ன வரும், 3 தான் வரும். ஸோ திரும்ப 3 9 7 1ன்னு ரிப்பீட் ஆகும்.
அப்ப எத்தனை நம்பர் வருது? 4 நம்பர் வருது. அதுதான் சுழற்சி முறை. சரிங்களா? அப்ப இந்த 4 இந்த அடுக்க வகுக்கணும். அப்ப 17 4ஆல வகுத்து பார்க்கணும். 4 16 மிச்சம் மீதி எவ்வளவு வருது? 1ன்னு வருது. ஓகேவா? சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்திருப்போம். இப்ப இந்த மீதி வந்திருக்கு இல்லையா? இந்த 1 எடுத்துக்கங்க. இந்த யூனிட் டிஜிட் 3 இருக்கு இல்லையா? இதை எடுத்துக்கங்க. இது 3 இந்த வந்திருக்க மீதிய பவர்ல போடுங்க. இதுதான் ஆன்சர். 3 பவர் 1 3 அப்படின்னு வந்துரும். ஓகே டீச்சர்ஸ். 5வது क्वेश्चन பாருங்க. Calculate the area of the rhombus whose diagonals are 60 meter and 80 meter. மூலை விட்டங்கள் 60 மீட்டர் மற்றும் 80 மீட்டர் அளவுகள் கொண்ட ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு காண்க. அப்ப சாய் சதுரத்தோட பரப்பளவு தான் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு மூலை விட்டம் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? பாருங்க எவ்வளவு அழகா உங்களுக்கு பாக்ஸ் போட்டே கொடுத்துட்டேன். ஆன்சர் வரும். விளக்கம் சொல்லி சூப்பரா நம்ம டைப்பிங் கொடுத்துருப்போம். எழுத்து குட்டியா இருக்கக்கூடாதுதான் எழுத்த பெருசா நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே டீச்சர்ஸ். இப்ப இதுல அதிக பேர் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் எழுத போறீங்க. ஸோ நமக்கு படிக்க விசிபிலிட்டியா இருக்கணும் அப்படின்றதுக்காக லெட்டர்ஸுமே பெரிய சைஸ்ல மெட்டீரியல் சூப்பரா ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 9585992871 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க. ஆனா புக்கு உங்களுக்கு மே 1ஆம் தேதி தான் வரும். ஓகே டீச்சர்ஸ். சரி, இப்ப நமக்கு சாய் சதுரத்தோட பரப்பளவு கேட்டிருக்காங்க இல்லையா? இதுக்கு மூலை விட்டம் என்ன கொடுத்தாங்க? 60 ஒண்ணு கொடுத்திருந்தாங்க, இன்னொன்னு 80 கொடுத்திருந்தாங்க. 60 மீட்டர் 80 மீட்டர்னு கொடுத்திருந்தாங்க. மூலை விட்டம் டயகோனல்ஸ் 2 இருக்கா? அப்ப இத முதல்ல D1ன்னு எடுத்துக்கோங்க, இன்னொன்னு D2ன்னு எடுத்துக்கோங்க. இவ்வளவுதான் விஷயம். இப்ப சாய் சதுரத்தின் பரப்பளவு ஏரியா ஆஃப் த ராம்பஸ் ஃபார்முலா என்னன்னா half into D1 into D2. ஓகே டீச்சர்ஸ். இப்ப D1க்கு அளவு 60 போட்டுக்கோங்க, D2க்கு அளவு 80 அப்படியே எழுதிக்கிற வேண்டியதா. ரொம்ப ஈஸி. ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்ப இந்த 2ஐயும் 60ஐயும் கேன்சல் பண்ணிடுமா? 60ல பாதி எவ்வளவு? 30. 2ஆல் அடிக்கிறேன். 2 30 60. இப்போ 30 80 இருக்கா? 2ஐயும் பெருக்கிருங்க. பெருக்கிறப்ப 2 0 இருக்கா? 2 0 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த 3ஐயும் 8ஐயும் பெருக்குங்க. 3 24. ஸோ ஆன்சர் அளவு 2400. இது நமக்கு டயகோனல் என்ன கொடுத்திருந்தாங்க? 60 மீட்டர் தானே கொடுத்திருந்தாங்க. நம்ம கண்டுபிடிக்கிறது ஏரியா. அதனால மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு போடணும். ஓகே டீச்சர்ஸ். எம் போட்டு ஸ்கொயர் போடணும். அப்படி இல்லைன்னா ஸ்கொயர் மீட்டர் இப்படி எழுதலாம். நமக்கு ஆன்சர்ல ஸ்கொயர் மீட்டர் தான் கொடுத்துருப்பாங்க. ஸ்கொயர் மீட்டர்னு எழுதினாலும் ஒண்ணுதான், மீட்டர் ஸ்கொயர்னு எழுதினாலும் ஒண்ணுதான். இப்ப நம்மகிட்ட சைக்காலஜி புக் அவைலபிளா இருக்கு. சரிங்களா? இந்த புக்கு கையில இருக்கு. இந்த புக்கை உடனே ஆர்டர் போட்டு நீங்க வாங்கிக்கலாம். ரொம்ப லோ பிரைஸ் தான். புக்கோட பிரைஸ் வெறும் 290 ரூபாய் தான். பிளஸ் கொரியர் சார்ஜ் இருக்கு. ஓகேவா? புக்கோட பிரைஸ் 290 பிளஸ் கொரியர் சார்ஜ். இதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபுல் கலெக்ஷன்ஸ் இருக்கு. அது போக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். புக்கை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா இந்த புக்கு சைக்காலஜில உங்களை ஒரு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண வைக்கும். ஓகே டீச்சர்ஸ். நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.